இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றத்தூர்ல இருக்கேன். குன்றத்தூர்ல விபூதி மூலம் எல்லா வகையான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சேகர் ஜி அப்படின்னு ஒரு ஐயா இருக்காரு. அவர்கிட்ட தான் பார்த்து நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த விபூதிக்கு அவ்வளோ வேல்யூ உண்டாம். இந்த விபூதி வச்சே பல வகையான பிரச்சனைகள் தீர்க்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஐயா கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஐயா நம்மளோட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நாம ஜாதகம் பார்த்து, கைரேகை பார்த்து, நாடி பார்த்து, சோழி பிரசன்னம் பார்த்து அனைத்து பிரச்சனையும் தான் பார்த்து கொடுக்கிறோம். இங்க வர பக்தர்களுக்கு 100 ரூபாய் தான் நம்ம கட்டணமா வசூலிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாம எல்லா விதமான பிரச்சனையும் அவங்களுடைய நாடி பார்த்து எல்லாமே தெரிஞ்சு அதாவது ஒரு கோமாவிலே இருந்தாலும் கூட நம்மளால காப்பாற்ற முடியும். எப்படியாப்பட்ட தீய சக்தி அவங்க வீட்டுல இருக்க முன்னேற்றம் இல்ல, 1 ரூபாய் கூட கையில் நிக்க மாட்டேங்குது. அது இல்லாம எங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது, எங்களை வாழவுதா சாவதான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கும் நாம அவங்க வீட்லயே ஓமத்து மூலியமா அனைத்து விதமான ஓமம், அதாவது ஓமம் என்னக்கூடியது அந்த திதிக்கு பண்ற ஓமம், வீட்டுல கெட்ட சக்தி இருந்தா பார்த்துவோம் பண்றது ஓமம், இல்ல ஒரு பெண் வயசுக்கு வந்துடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஓமம், கல்யாணத்துக்கு ஓமம், இப்படி அந்த ஓமத்து மூலியமா அவங்களுக்கு என்ன எதிர்ப்பாங்க அதை நம்ம பண்ண முடியும். ஓமத்து மூலியமா நம்மளால பண்ண முடியும். இது உறுதியா சொல்றேன். ஐயா, இப்ப பொதுவா யாருமே வீட்டுல வச்சு பண்றது விரும்புறாங்க. நிறைய பேர் வீட்லயே பண்றாங்க. ஓமத்து மூலியமா நம்ம குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 1000கணக்கான ஓமங்கள் பண்ணிருக்கோம். ஒரு ஓமம் பண்ணா குறைஞ்ச செலவு எவ்வளவு? குறைஞ்சபட்சம் வச்சுன்னா அந்த லோக்கல்லே பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் தான், வெறும் 4000 ரூபாய் தான். அந்த 4000 ரூபாய் நாங்களே தான் அந்த பொருள், இவங்க போய் பொருள் இதை வாஞ்சா அந்த வாஞ்சாலாம் கிடையாது. இந்த பொருள் வாஞ்சா அந்த பொருள் வாஞ்சாலான்ற எந்த ஒரு கல்பனை கூட அவங்க நாங்க வாங்க வைக்க மாட்டோம். அந்த ஓமத்துக்கு என்ன தேவையோ அத்தனையும் சகலமும். ஆனா அந்த கல்லு கலச சொம்பு அதெல்லாம் அவங்கதான், நாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. பண்ணலாம் 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 பண்ணலாம். வாடகை வீடும் அவங்க இருக்கிற வீடு தான், சொந்த வீடு மாரி தான். அப்ப அந்த இடத்துலயே நம்ம அப்பப்ப சாமானத்துக்கு வெளியே போக முடியாது. அப்ப அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு நம்ம பண்றோம். இந்த ஒரு 4000 ரூபாய் ஓமத்திலேயே அவங்களுடைய மாற்றத்தை பண்ணி காமிக்கிறோம். இது இல்லைன்னா பணம் கூட வாபஸ் கூட நாங்க சொல்றோம். ஏன்னா அத்தனை பேரும் சொல்றாங்க நல்லா இருக்கு ஓமம் மட்டும் சிறப்பாகுது. இதுதான் இந்த ஓமம். இதுக்கு மட்டும் கிடையாது. நமக்கு வீட்டுல ஏதேனும் ஒரு பெண் வயசுக்கு வந்தாலும் அங்கேயே சொல்றேன் உங்களுக்கு என்னமா வேணும், நான் டாக்டர் ஆகும் அப்படியே ஆகட்டும் போ அந்த ஓமத்திலேயே. இல்லைங்க எங்களை ஒரு மாடி வீடு கட்டணும், அதுக்கும் சரி அந்த ஓமத்திலேயே பண்ணிடுவோம். என்ன கேக்குறோம், இல்லைங்க எங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வருதுங்க, ஒரு நிம்மதி இல்லை அப்படின்றாங்க. அந்த ஓமத்திலேயே அந்த வேலைகள் அவ பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு பாதையில போயிடுறாங்க. நம்மள வரும்போது ரொம்ப வணங்கிட்டு போறாங்க. ஐயா ரொம்ப சிறப்பாகுது ஐயா. அவங்க பார்த்து 2 பேர்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, ஐயா கிட்ட போங்க, வேற எங்கேயும் போகாதீங்க, நல்லா சிறப்பா பண்ணி தராங்கட்டு. அப்படிதான் ஐயா, தவிர நம்ம வேற எங்க எதுவும் மாயாஜாலம் எல்லாம் கிடையாது ஐயா. ஐயா, இப்போ யாரு எந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, எந்த மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க உலகத்துல? யாரு மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா பணம் கோடி கோடியா இருக்கிறவங்க. அவங்க கூட இப்ப நிம்மதியில வெளிப்பார்வைக்கு தான் கார்ல போறமே இருப்பான். அவனே ரொம்ப மனவேதனை பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆளு கூட நம்ம சொல்றோம். அவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நெப்போலியன் சொல்லலாம். இப்ப நடிகர் நெப்போலியன் இருக்கார். அவருடைய மகன் ரொம்ப உடல்நல சரியில்லாம பாதிக்கிறார். அவனு மாரி அவனை காப்பாற்ற முடியும். இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன். இது எதுவும் மாற்றம் கிடையாது. இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு கிடையாது. நான் பண்றது உறுதியா. அதே மாதிரி இப்ப அந்த பையன் படுத்த படுக்கையா இருக்கா, முடியா முடியா அதே எந்திரிச்சு நடக்க வைப்பீங்க. நான் முடியும்னு சொல்லிட்டேன். அதே கோமாலே சொல்லிட்டேன் நான் இது பண்ணலாம். ஆனா ஒரே 2 நாட்டுல அது போய் 1 நாள் 2 நாள்ல போட்டு நான் நடப்பா அப்படி சொல்றதான் பொய் சொல்றது அர்த்தம். ஐயா, இப்ப டைம் ஆகும். விதி ஒரு மனுஷன் கஷ்டப்பண்ணு எழுதி வச்சுக்குது. நீங்க போய் அந்த விதியை எப்படி மாத்த? அந்த விதியதான் மதியால வெல்ல முடியும். அதுக்குதான் நான் பயிற்சி எடுத்துக்குது. நான் எடுத்துக்கிறது பயிற்சி தான். இது நான் கடவுள் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல.
ஐயா இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிற எல்லாருமே நீங்க காப்பாடுறதுனால ஏன் ஹாஸ்பிட்டல் போறான்? நம்மள நாடி வரவங்க மட்டும்தான். எல்லாரும் நான் ஒரு ஆஸ்பத்திரியா போயிட்டு நான் அவனை காப்பாற்ற சொல்ல, நம்மள நாடி வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை. நான் ஒரு ஆஸ்பத்திரியா போய் நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாமே ஃபேமிலி எல்லாமே இருக்கு. நம்மள நாடி வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை. இப்போ ஒரு அம்மா ஒரு போன் பண்ணுது, ஒரு குடும்ப கஷ்டத்துல என் கணவன் என் மேல பாசமா இல்ல அப்படின்னு, என்கிட்ட சுத்தமா பணம் இல்லையா, வேணா உங்க கூட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா இருக்கா, எனக்கு அத சுகத்தை அனுபவிச்சுட்டு என் சொர்க்கத்தை வந்து என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொடுங்கன்னு பண்ணா நீங்க என்ன சொல்லி? என்னுடைய தாயா வந்து பேசுறதா இருந்தா பேசு. அது வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னுடைய தாய் ஸ்தானத்துல வந்து என்னோட இருக்கிற என்ன நாடி வந்து சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தவிர நீ வந்து இப்படி ஒரு ஆபாசமா பேசுறதா இருந்தா தயவு செய்து என்னுடைய லைன்ல வராதீங்கோ அப்படிதான் நான் சொல்லுவேன். யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? அவங்க கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் செவி கொடுத்து வாங்குறதே இல்லை. அவங்கள சீக்கிரமா இந்த இடத்துல விட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு அமைச்சு விடுது. அதுக்கு வேற யாராவது ஆள் இருந்தா பாத்துக்கோ. இல்ல, ஏன்னா அந்த பொண்ணு சொல்லல என்கிட்ட பணம் இல்ல, இருக்கிறது என் உடம்பு மட்டும்தான் அப்படின்னா என்ன பண்ணி? இல்ல, அதுக்கு வேணா என்னுடைய கைங்கரியத்து மூலியமா அது கூட யாரும் ஒருத்தர் தான் பண்ண முடியும். அது கூட நான் அவங்கள போய் யாரும் பாப்பேன், இது சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். எனக்கு இங்க உட்காந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த அம்மா சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சிருவேன். அப்படி ரொம்ப நிரபராதியா இருக்கிறாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்கள கை தூக்கி விடுவேன். இப்ப இந்த மாதிரி சில உங்களை டெஸ்ட் பண்ற குரூப் எல்லாம் இருக்குதானே? டெஸ்ட் பண்ற குரூப் எல்லாம் கூட இருக்குது, இல்லாம இல்ல. அது மாதிரி ஒரு குழந்தை அப்பா அம்மா அவங்கள விட்டு விலகி போயிட்டாங்க. இன்னைய தேதியில வந்துருவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி அந்த பூஜை பண்ணி வர வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நிறைய சாதனைகள் இருக்குது. யாராவது ஒருத்தராவது எடுத்த உடனே கெட்ட வார்த்தை பேசுற ஆம்பளைகள்லாம் இருக்காங்களா? ஏண்டா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையும் இல்லையாடா, ஏண்டா உட்காந்து பேசிக்கிறீங்க, எல்லாம் உன்னால முடியுமா, எல்லாத்தையும் கிழிச்சிருவியா? விருப்பம் இருந்தா என்ன வந்து நாடி பாரு. விருப்பம் இல்லைன்னா தயவு செய்து என்கிட்ட போன்ல பேசாத. நான் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு நான் போய் வந்து நான் பண்றேன்னா சொல்ல. உனக்கு விருப்பம் இருந்தா வா. உனக்கு வந்து என் மூலியமா மாற்றம் வரும்னா என்னை வந்து தேடி வா. இல்லைன்னா தயவு செய்து வர வேண்டாம். முன்னேற்றம் உனக்கு அடையணும்னா என்ன தேடி வா. முன்னேற்றம் அடையக்கூடாது, நான் இப்படியேதான் அடுத்தவங்களை குறை சொல்லி தெரியும்னா அது உன்னுடைய விருப்பம். அது வந்து உன்னுடைய கர்மா, நீ அப்படி அனுபவிச்சுதான் ஆகணும். அது யாரும் மாத்த முடியாது. உனக்கு உன்னுடைய மாற்றத்தை உன்னுடைய ஃபேமிலி குடும்பத்துக்காக மாற்றம் வரணும், ஜெயிக்கணும்னா வரலாம். யாராவது ஒருத்தராவது என் கணவர் வந்து எனக்கு வேணாம் அவன் சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க? கண்டிப்பா வந்திருக்காங்க. அவங்கள கூட மனசு மாத்தி, அம்மா இது தவறு, குடும்ப சூழ்நிலை இப்படிலாம் இருக்கும், இது விட மோசமாலாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவரை கொஞ்சம் கைமா மாத்த முடியும். அப்படிதான் நம்ம வந்து அவரை அந்த அம்மாவுக்கு வந்து மனசு மாத்த வச்சு அவருக்கும் கொஞ்சம் அந்த அறிவுரை சொல்லி அவருக்கு அதுக்கு வேண்டிய அந்த விபூதி மூலியமா, நம்ம கிட்ட இருக்கிற விபூதி மூலியமா அந்த இடத்துல நல்லா இந்த விபூதி கூட காமிக்கிறேன், இந்த விபூதி மூலியமா நாம சரி பண்ணியிருக்கோம். இது ஒரு ஐயா, இப்போ நீங்க குடுக்கற விபூதி வேலை செய்யுமா, இல்ல அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர விபூதி வேலை செய்யுமா? நாம குடுக்கற விபூதியா? இது என்னன்னா அரிய வகை மூலிகை தான். இந்த மூலிகையில பக்குவம் பண்ணி பாடம் பண்ணி அதுக்கு வேண தியானம் பண்ணி வச்சிருக்கிற விபூதி தான் இது. சாதாரண கடையில விற்கிற விபூதி கிடையாது. பல விதமான மூலிகைகளை பொடி பண்ணி அந்த பொடியை ஆக்கணும் தான் இந்த விபூதி. ஐயா, இப்ப இந்த விபூதி கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீருதுன்னா உங்க கையில விபூதி மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல? நல்ல சரியான கேள்விதான் கேட்டீங்க. இது அந்த நேரத்துல வந்து ஒரு முடக்கத்துக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் இதுவே தீர்வு கிடையாது. அந்த தீர்வுக்கு தான் சொன்ன பலவிதமான ஓமங்கள் நம்ம கிட்ட தாயத்து வந்து பல விதமான மூலிகை தாயத்து வச்சிருக்கேன். அந்த ஓமத்துல அந்த மூலிகை வந்து அந்த தாயத்துல போட்டு சாதாரண ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 5000 ரூபாய் வரைக்கும் அந்த தாயத்து இருக்கு. அப்ப அந்த 5000 ரூபாய்ன்றது வெள்ளி அந்த மாதிரி சம்பந்தப்பட்டு அந்த மெட்டல் பொறுத்து. அப்ப அந்த மூலிகை தான் நாம அந்த உள்ள வச்சு செப்பு தகுடுல இது போல செப்பு தகுடுல எழுதி அந்த தகுடு மூலியமா அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு பணம் வசியமானா பணம் வசியம்னு அந்த தகுடுல பண்ணிடுவோம். இல்ல வீட்டுல ஒரு கெட்ட சக்தி இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் விஷ் பண்ணா அந்த தகுட்லயே எழுதிடுவோம்.
அந்த தகட்டுல எழுதி அந்த அதுக்கு தகுந்த மூலிகை உள்ள வச்சு அவங்க கழுத்துல அணிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி காலில் ஒரு திருஷ்டி கயிறு ஒண்ணு கொடுப்போம். அந்த திருஷ்டி கயிறு மூலியமாவும் பல விஷயங்கள் இருக்கு. ஐயா, இப்போ உங்ககிட்ட நாடி வரக்கூடிய மக்கள் ஏழைகளா, பணக்காரர்களா, நடுத்தர மக்களா? எல்லாருமே வராங்க. ஏழையே வரான், பணக்காரனும் வரான். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையால வந்து என்ன வந்து பாக்குறாங்க. ஐயா, உங்களை சாமின்றாங்களா, ஜின்றாங்களா? எல்லாமே 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 கூப்பிடுறாங்க. என்ன ஐயான்னு கூப்பிடுறாங்க, ஜின்னு கூப்பிடுறாங்க, சாமி சாமின்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் அப்பான்னு கூப்பிடுறத ரொம்ப ரொம்ப விரும்புறேன். நான் சாமின்னு சொன்னதை கூட நான் விரும்பல. அப்பான்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு இன்னும் கூட இன்னும் வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். ஐயா, இப்ப நீங்க 100 ரூபாயில என்னென்ன சொல்லி? 100 ரூபாயில வந்து அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எதுக்காக இப்படி இருக்கு, இதுதான் சொல்ல முடியும். ஒரு விபதி தரலாம். அது மாற்ற என்னன்னா தாயத்து மூலியமே தான். தாயத்து மூலியமாவோ ஓமத்து மூலியமாவோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மூலிகால தண்ணியை வந்து முகத்துல அடிக்கிறோம். அதே மாதிரி ஒரு அதாவது கை கால் வரல, அந்த மூலிகால தேய்ச்சி விட்டா கண்டிப்பா டாக்டரால சாதனை பண்ண முடியாதது அந்த மூலிகை அதெல்லாம் பண்றேன். ஆனா அந்த மூலிகை வச்சு நான் அந்த நல்லா உரிய விட்டோம்னா, ஆனா ஒரு நாள் எல்லாம் முடியாது. தொடர்ந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளாவது பண்ணி ஆகணும். அதுக்கு அவங்க சம்மதிக்கணும். அதுக்கெல்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு வெளிநாட்டு பெண்ணுக்கு நான் பண்ணியிருக்கேன். அவங்கள வந்து எதுக்கு அவங்க மட்டும் இல்லை, பல பேருக்கு வந்து பண்ணதுல குறிப்பா அவங்க வெளிநாட்டு சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முகத்துல அந்த துஷ்ட சக்தி எல்லாம் நகர்ந்துரும். எப்படியாப்பட்ட தீய சக்தியா இருந்தாலும், எப்படியாப்பட்ட தோஷங்களா இருந்தாலும், எப்படியாப்பட்ட என்னென்ன தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எதையெல்லாம் சொல்றாங்களோ அத்தனையும் ஒரு மூதேவி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தூங்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி விஷயத்துக்கும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி அடிச்சு அதுக்கு தகுந்த மூலிகை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் உறுதி. இப்போ எனக்கு இந்த உறவே வானா அப்படின்னு சொல்லி வந்த மக்களா இருக்காங்கடா. உறவு வேணா என்ன வந்து வெட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி வராங்க. இந்த எங்களுக்கு வந்து ஜாதி தான் முக்கியம் அப்படின்னு வராங்க. அப்ப அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லி, இல்லம்மா இது வாழ்க்கைன்னா தேர்ந்தெடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாதின்ற அடிப்படையில் ரொம்ப போகாதீங்க. இன்னைக்கு அவங்களே வாழ்க்கை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி பண்றோம். ஒவ்வொருத்தர கேட்கறாங்க, லாட்டரி சீட்டு அடிக்கணும், யோகத்தை பெறணும், புதையல் கிடைக்கணும். அதுக்கு வேண்டிய மூலிகையும் நம்ம கையில அணிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு அந்த லக்கு இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். அந்த லக்கு இருக்கணும். லக்கு இருந்தா அதுதான் அது வேலை செய்யும். சும்மா கட்டினா ரோட்ல போறோம், தாயத்து கட்டினா அதெல்லாம் ஆகாது. நாங்க அந்த லக்கு இருக்குதான்னு பார்ப்போம். அவங்களுடைய ரேகையில பார்ப்பேன். ரேகையில பார்த்து இவருக்கு அந்த யோகம் இருக்குது, இவருக்கு அந்த பணத்தை அந்த லாட்டரியோ இல்ல வேற யாரா புதையல் கட்டிக்கிற யோகம் இருந்தாதான் அதுக்கு நான் சம்மதிப்பேன். யோகம் இல்லைன்னா ஐயா விட்டுடுங்க, இல்லைங்க நான் ட்ரை பண்ணதான் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா யோகம் இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்குதான் அந்த 100 ரூபாயில நாங்க தட்சணை பார்ப்போம். அதே மாதிரி கல்யாணமே ஆக மாட்டேங்குது, அந்த ஜாதகத்தை பார்த்து கணிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி குழந்தை இல்ல, என்ன கேக்குறாங்களோ குடும்பத்துல பிரச்சனை. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணோட உறவு வச்சிருப்பாரு, தாலி கட்டி இருப்பாரு, யாருக்கும் தெரியாம தாலி கட்டிடுறாரு ஏதோ கோயில்ல இல்ல ஒரு வீட்டுல. சரி சரி, அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடறான். சரி, இப்ப இந்த கட்டின தாலிக்கு பவர் உண்டா? கட்டினது தாலிக்கு பவர் உண்டா இல்ல, அவன் வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு நெருக்கமா இருக்கிறதுனால அது இருக்குதான். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இவனாவது அந்த கட்டவனாவது கடைசி வரைக்கும் இருப்பான், இவன் பாதிரியே போயிடுவான். இது மட்டும் மனசுல அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லல ஐயா, நான் என்ன தொட்டு தாலி கட்டினான், இப்ப முதல் பொண்டாட்டி கிட்ட போயிட்டான், என்ன பரிதவிக்க விட்டான். ஆமா, ஆனா அதோட கர்மாவெல்லாம் ஏத்துக்கணும். யாரா இருந்தாலும் சரி, அதுல வந்து அந்த கர்மாவை ஏத்துக்கணும். அதெல்லாம் பெரிய பாவம், அது மாதிரி செய்யக்கூடாது. ஐயா, சில பெண்கள் சொல்லுவாங்களா, என் சாபம் அவனை சும்மாவே விடாது, நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு. அது எந்த டைம்ல சொன்னா பழிக்கும்? எந்த டைம் அந்த டைம் எல்லாம் கிடையாது. எந்த டைம்லயுமே அந்த வீட்டுக்குள்ள அந்த அவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு சக்தி, ஒரு பெண் சக்தி இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஆமா போடும். ஆமா ஆமா இன்னும் ஒரு வீட்டுக்குள்ள கூட சரி ஒரு அபஸ் கூட பேசுவாங்க. அப்ப அந்த மாதிரி பேசுற நேரத்துல
அந்த அந்த எல்லாத்துக்கும் அந்த இருக்கிற அந்த ஒரு அந்த சக்தி வந்து ஆமா ஆமா போடும்போது அந்த நேரம் கரெக்டா கிளிக் ஆயிடுச்சுன்னா அது நடந்துரும். ஐயா சில சாமிகள் வந்து பெண்கள் கிட்ட ஆபாசமான போட்டோல எனக்கு அனுப்பு, பிறப்பு உறுப்பு அனுப்பு, மார்பு அனுப்பு, நான் இன்னைக்கு நைட்டு உட்காந்து பூஜை பண்றேன், நாளைக்கே நீயும் உங்க வீட்டுக்காரனும் சேர்ந்துவீங்க அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் மூளையை கசக்குறாங்களாம். ஆமா, அத பத்தி உங்க கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, இது இது வந்து ஒரு மாய, இந்த கணவன் மனைவியோட தொடர்பே ஒரு மாயதான், மாய விளையாட்டு தான், மாயதான். இது எதுவும் பெருசால எதையுமே சாதனை பண்ண போறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இது கணவன் மனைவின்றது 4 செவத்துக்குள்ள நடக்கிறது. இது இந்த மாதிரி சாமியார்கள் பண்றது, அதுக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட் கண்டிப்பா அனுபவிப்பான். இது யாரா இருந்தாலும் சரி, சாமியாரா இருந்தாலும் சரி, இல்ல யாராவது இருந்தாலும் சரி, இது மாதிரி அடுத்தவங்களுடைய அனுமதி இல்லாம தொடர்ந்து, அடுத்தவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்களுடைய பிறப்பு உரிமையை பாக்குறது, அது எல்லாம் கர்மாவை போய் சேர்ந்துரும். இது முற்றிலும் தவறு. இல்ல அனுப்புற இந்த பொம்பளைக்கு அறிவு இருக்கணும்ல. ஆமா, அதுதான். அப்ப தண்டனை அதுக்கும் தான். இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடையாது, ஆம்பளைக்கு மட்டும் தான் கிடையாது. அந்த யாரு இந்த அனுப்புறவங்களோ அவங்களுக்கு அந்த தண்டனை தான். அது இன்னைக்கு தெரியாது, அது காலகட்டத்துல அவங்க அதோடைய கர்மாவை அனுபவிச்சே தீரணும் யாரா இருந்தாலும். இப்ப பிறப்பு உறுப்பு பாக்குறதுன்றது கட்டிய கணவனை தவிர யாரும் பார்க்க கூடாதா? ஆமா, உண்மைதான், உண்மையான வார்த்தை தான். அது வந்து இன்னைக்கு நேரத்துக்கு அது இல்ல, ஆதி காலத்துல இருந்து அதுதான் உண்மை. இன்னைக்கு வந்து எல்லாம் தலைகீழ ஆயிப்போச்சு. இந்த செல்போன் வந்ததுனால ரொம்ப அது மூலியமா நிறைய தவறு நடக்குதுன்றாங்க. இப்ப நீங்க வீடியோ கால்லாம் அட்டன் பண்றது உண்டா? வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணுவேன். அந்த அட்டன் பண்றது எப்படின்னா, இந்த மாதிரி கோமால இப்ப ரொம்ப லாங்ல இருக்காங்க, இப்போ ஒரு மதுரையில இருக்காங்க, ஆஸ்பத்திரி இருக்காங்க, அவங்க நான் நேரடியா போக முடியாது, அந்த மாதிரி விஷயத்த தான் வீடியோ கால் காட்ட சொல்லுவேன். தேவையில்லாம கண்டதுக்கெல்லாம் வீடியோ கால் பேசுறது, நேர்ல வாங்க. இந்த மாதிரி அவங்களால எழுந்து நடக்க முடியாது, வீட்டு அப்படியே கோமால இருக்கும், அந்த டியூப்லாம் மூக்குல வச்சு என்கிட்ட மாதிரி ஒரு அப்போல இருக்காங்க, இதை கொஞ்சம் பண்ண முடிய மாட்டாங்க, சரி வீடியோல காலை காட்டுனேன். அதே மாதிரி அவங்க காமிச்சாங்க, காப்பாற்ற முடியும்னு சொன்னேன். அப்ப அது மாதிரியும் காப்பாத்திருக்கோம். அதனால ஆனா அவங்க ஏதோ இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க ஆஸ்பத்திரியில இருந்தபடியே நான் காப்பாற்ற முடியும். எல்லை கடந்து இருக்கிறாங்க. பொண்ணு இப்ப திருநெல்வேலியில இருந்து உங்களுக்கு போன் பண்ணுது, ஆமா நானும் என் கணவரும் சேரணும், சரி நீங்க போட்டோ வச்சு பண்ணுவீங்களா, முடி வச்சு பண்ணுவீங்களா, இல்ல மண்ணு வச்சு பண்ணுவீங்களா, எச்சில் வச்சு பண்ணுவீங்களா, வேர்வை வச்சு பண்ணுவீங்களான்னு கேட்டா நீங்க எதை வச்சு பண்ண வாய்ப்பு இருக்கு? எதை வச்சு பண்ணணும்னா அவங்க என்ன தயவு செய்து நேரதான் சொல்லுவேன். இது வந்து இந்த போட்டோ, இந்த தலைமுடி இதெல்லாம் நம்ம கிட்ட அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நேர்ல பலன் கிடைக்கணும்னா நேர்ல வா, நேர்ல வந்து என்னால முடியனாதான் இதுக்கு நான் வந்து செவி சாய்ப்பேன், இது அதுக்கு நான் அனுமதிப்பேன். இல்லைன்னா தயவு செய்து என்னை விட்டு கிளம்பிடுங்க. அப்படிதான் நம்ம நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, இது மாதிரிலாம் கேட்கறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு நன்மை செய்யறதுக்கு தான் இதுல நான் உக்காந்துருக்கேன். ஐயா இப்ப நன்மைன்னா கடவுள்கிட்ட போவாங்க, அவனுக்கு ஒரு தவறான விஷயம், ஒரு இல்லீகல் தொடர்பு அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுகிட்ட தானே வருவாங்க. கரெக்ட். இப்ப கடவுள்கிட்ட போனா கடவுள் நேரா பேச முடியாது. இப்ப எங்களை அப்ப என்ன கேட்பீங்க, அப்ப நீங்க கடவுள்லாம் கேட்பீங்க, அவரு மூலியமா சொல்ற விஷயம் தான் இது. ஆனா அதுக்கோசம் நான் கடவுள் நான் சொல்ல விரும்பல, என் மூலியமா தான் சொல்றாரு, அதுதான் உண்மை. ஆனா அது நான் கடவுள் கிடையாது, உங்களை மாதிரி மனுஷன் தான். ஆனா இது பயன்படுத்தி இது உங்களுடைய விருப்பம். எல்லாரும் கேட்கறது, ஐயா உங்களால எத்தனை நாள்ல என்ன பிரச்சனையை கிளியர் பண்ண முடியும்? அதோடைய அந்த பிரச்சனையை தகுந்தது நான் நாடி பிடிச்சு பாத்துருவேன். இது முடியும்னாலும் அந்த நாள் சொல்லுவேன், இல்லைன்னா இது லேட் ஆகும். இது வந்து படிப்படியா தான் முன்னேற்றம் வரும். ஒரே நாள்ல, இந்த 2 நாள்ல 3 நாள்ல எனக்கு ஒரு 5 லட்சம் கொடு அப்படிலாம் இங்க கிடையாது. அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. 5 லட்சம் கொண்டா, 10 லட்சம் கொண்டா, நான் ஒரே நாள்ல முடிச்சிடுறேன், அதெல்லாம் இங்க கிடையாது. அது அவருடைய பிரச்சனை, அது அவர்கிட்ட போய் பேசுங்கன்ட்டுவேன். எத்தனை நாள்ல உங்களால முடியும்? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஓமத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல முடியுது. ஓமத்து மூலியமா இல்ல மக்கள் வர்றவங்க உடனே நடக்கணும், உடனே நடக்கணும்னா அதெல்லாம் அது ஆவாதுக்கு. அது உங்களுடைய லக்கு, அதுன்றேன் லக்கு. ஆனா உடனே நடக்குதுலாம் நடக்காது. உடனே இப்ப போயிட்டு ஒரு படிக்கட்டு விட்டு கீழே போறதுக்குள்ள நடந்துடணும்
இந்த வீட்டுக்கு வெளியே போறதுக்குள்ள முடிஞ்சுன்றதுலாம் கிடையாது. அதுக்கு தகுந்த வேலையை பண்ணா முடியும். ஓன்னு அழுகுற பொம்பளைங்க போன் எல்லாம் எடுக்கிறதுண்டா? இதுவும் நல்ல வார்த்தை தான் கேட்டீங்க. நான் அந்த மாதிரி போனை கூட நான் நிறைய வாட்டி இப்ப பிளாக் லிஸ்ட்ல போட்டேன், ரொம்ப தொல்லை கொடுக்க சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வாய்ஸ் மெசேஜ் மூலியமா, அப்பா உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் பார்க்க, சரி அதுக்கப்புறம் என்ன பண்றது, சரி அதுக்கு தகுந்த பார்த்து, சரி அதுக்கு அவங்க இடத்துல போய் என்ன பண்ணா முடியும்னு சொல்லிட்டு அந்த மூலிகை மூலியமா அந்த வீடு ஃபுல்லா தொடச்சி அதுக்கு வேண்டிய பொருள்லாம் போட்டு வீடை தொடச்சி ஒரு ஹோமத்தை பண்ணி அன்னைக்கே வராம எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணு போன் பண்ணி அழுவுதுங்கய்யா, நீ அழாம பேச தந்தா பேசு, ஆமா, இல்ல அழுதுகிட்டே பேச தந்தாலும் பேசு, இல்ல அழுதா இதுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமா, அழாம பேசிடுவேன், அழகிற வேலையை விட்டுடு. அழுதுனா என்னால செயல்படுத்த முடியாது, அழுதுங்க ஒண்ணுமே புரியாது. அழாம தெளிவா சொல்லு, நிதானியா நடந்து போச்சு, இதுக்கு என்ன தீர்வு தான் பார்க்கணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் தான் கவனிக்கணும். அதனால அழாம பேசு. அது மாதிரி என்கிட்ட பேசிட்டாங்க, அப்படியே ஓன்னு கத்துவாங்க. அந்த மாதிரிலாம் கத்த வேணாமா, நிதானமா பேசுங்க, நடந்து போச்சு, அதுக்கு என்ன தீர்வு நம்ம பார்த்துப்போம், நம்ம கிட்ட விஷயம் இருக்கு பார்த்துப்போம். சொல்லுங்க ஐயா. ஒருத்தனுடைய ஆயுள் காலத்தை தீர்மானிக்க மாத்திரம் ஐசி வார்டுல உடம்பு முடியாம படுத்துங்கிறாரு ஐயா. இவர் ஆயுள் இருக்கா இல்லையா இந்த வாரத்துல இருந்துருவாங்க. அவங்க நாடிய பார்த்து சொல்லிடுறேன், அவங்களோட கைய நம்ம மணிக்கட்டு வச்சு பார்த்து சொல்லிடுறேன். ஐசி வார்டுல இருக்கணும், எப்படி நீங்க மணிக்கட்டு பாப்பீங்க? பார்க்க முடியாதுதான். போன் பண்ணுது, எங்க அப்பா 10 நாளா ஐசி வார்டுல இருக்காரு, ஆமா, அவர் ஆயுள் நீடிக்குமா நீடிக்காதா இல்ல போயிடுவாரா அப்படின்னா நீங்க என்ன சொல்லி? அந்த மாதிரினா நாம ஆயுள் கதையை பார்க்கணும், நான் நேர்ல தான் போய் பார்க்கணும். அது மாதிரியும் பார்த்திருக்கேன், நேர்ல போய் பார்த்து முடியும் முடியாதுன்னா அதே மாதிரி ஒரு பேஷண்ட் முடியாது சொல்லிட்டு வந்துட்டேன், இது முடியாது, இன்னும் ஒரு 2 நாள் தான் டைம் இருக்குது, அந்த 2 நாளைக்குள்ள கதை முடிஞ்சிடும். அது எப்படிங்க சொல்றீங்க, நாங்க அது வேண்டி பூஜை பண்றோங்க, அது உங்க விருப்பம், பூஜை பண்றது உங்க விருப்பம் பண்ணிக்கோங்க, ஆனா 2 நாள்ல முடிஞ்சிடும். அதே மாதிரி 2 நாள்ல முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க குறிச்சு கொடுத்த டைம்ல நடக்கலன்னா கேள்வி கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. குறிச்சு கொடுத்த டைம்ல நடக்கலன்னா கண்டிப்பா கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அதுக்கு நாங்க இருங்க, அதுக்கு வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சு திருப்பியும் அந்த வேலை முடிக்கிறதுக்கு எங்களுடைய பொறுப்பு தான். டார்ச்சர் பண்ற குரூப் இருக்குதா ஐயா? இப்ப நான் ஒண்ணுக்கு போலாமா, வெளியில போலாமா, ஆமா இந்த சேலை கட்டலாமா, ஆமா புடவை கட்டலாமா, இந்த கலர் கட்டலாமா, இந்த ராகு காலத்தை பார்க்கலாமா, யமகண்டத்தை பார்க்கலாமான்னு இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி கிடக்காதீங்க. எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும், எது நடக்க கூடாது நடந்துடும். இது கிருஷ்ண பரமாத்மா சொல்லதான் நான் சொல்லுப்பேன். அதனால ரொம்ப அப்படியே பயந்து உள்ள இருக்கிறதால நம்மள தேடி வந்துடும். இல்லையா, அன்பு தொல்லை நிறைய இருக்குல்ல, ஒரு 100 ரூபா கட்டிட்டு 40 போன் பண்ற குரூப் இருக்குது 100 ரூபாய் கொடுத்துலாம் சொல்லுவாங்க. அதனால தயவு செய்து என்ன தொல்லை கொடுக்க கூடாது, சரிங்களா? ஒரு முறை போன் பண்ணும் போதே எல்லாத்தையும் கேட்டுக்கீங்களா? கேட்டுக்கோ, அது 1/2 மணி நேரம் வேணா கேட்டுக்கோ, பிரச்சனை கிடையாது. திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி கேட்க கூடாது. அங்க போய் உக்காந்துட்டு இப்ப சாப்பிடலாமா, இப்ப உடம்பு முடியலாமா, இப்ப இந்த ட்ரெஸ் பண்ணலாமா கேட்பாங்க. இதெல்லாம் அவங்களோட விருப்பம், இதெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்காதீங்க. இப்ப சில குரூப் எல்லாம் ஐயா நீங்க சொல்றத நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுமான்னு கேக்குறாங்க. அதுவும் பண்ணிட்டாங்க. எத்தனையோ பேரு பெண்கள் கூட சரி ஆண்களும் சரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஐயா உங்க கையில அனுமதி கேட்டு பண்ணா பிரச்சனை இல்ல, உங்களை கேட்காம ரெக்கார்டிங் பண்ற குரூப் இருக்குதா? இருக்கிறாங்க. அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. ஏன் மூலியமா நீங்க ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு அனுமதி கொடுத்தாதான் நான் சம்மதிப்பேன், நீங்களே எடுத்துட்டா நான் பொறுப்பு கிடையாது. இப்ப சில பேர் சொல்லுவாங்களா, ஐயா நீங்க அன்னைக்கு ஒரு பரிகாரம் பண்ண சொன்னீங்க, இன்னைக்கு அந்த பரிகாரம் வேற மாதிரி பண்ண சொல்றீங்க, அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்களா ஐயா அப்படின்னு கேட்பா. அது அந்த வீரியத்தன்மை பொறுத்து, அந்த வீட்டுல இருக்கிற வீரியத்தன்மை பொறுத்து முன்னாடியே சொல்லிடுவோம். இது இதுலயே முடிஞ்சாலும் முடிஞ்சிடும், இல்ல அடுத்த கட்டம் போக வேண்டியது வாய்ப்பு வந்தாலும் வச்சு சொல்லிதான் பண்ணிடுவேன். இது இதே போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்ப ஒரு கேரக்டர் இப்ப உங்களுக்கு போன் பண்ணுது, நீங்க ஒரு 5 நாள் இது பண்ணுமா சரியா போயிடும். நீங்க இந்த 5 நாள் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சாமி சொன்னீங்க ஒண்ணுமே நடக்கல, நீங்க வேஸ்ட் சாமி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆமா இருக்காங்களா? கண்டிப்பா இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே உடனடியே நடந்துடாது, அதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும்.
அந்த டைம் பிரகாரம் தான் இது நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இல்ல நேர்ல வாங்க. ஏன் இப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு விபூதி கொடுப்பீங்க? விபூதி என்ன கூடியது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தான். சில பேர் கொடுப்பாங்கல்ல, சாமி எனக்கு ஒரு பொட்டலத்துல கட்டி கொடுங்க, பொட்டலத்துல வச்சு கொடுங்கன்னு. சின்னதா சின்ன துளி போட்டா கூட போதும். பெருசா இவ்வளவு ஆறி போகணுன்ற அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் போட்டா கூட அதோடைய வேலை செய்யும். சில இடங்கள் விற்காத இடம் இருக்கும், இத போயிட்டு தூவுங்க வித்துரும் அப்படின்னு சொல்லி 30 நாள்ல விற்க முடியும். 30 நாள்ல விற்காத இடத்த விற்கிறாபடி அவங்க கேட்கிற விலைக்கு, இந்த வீடியோ மூலியமா சொல்றேன், அவங்க கேட்கிற விலைக்கு விற்கிறாபடி மூலிகை இருக்குது. அந்த தண்ணியை நாங்க தெளிச்சுட்டு இது மாதிரி நான் நிறைய வந்து பண்ணிருக்கோம். உங்க சக்தி வச்சுக்கிட்டு யாருக்காவது வேலை வாங்கி தர முடியுமா கவர்மெண்ட்ல? அதெல்லாம் அதுக்கு நான் போக மாட்டேன். அந்த வேலை வாங்கி தரேன், உனக்கு இது வந்துடும் அது வந்தெல்லாம் கிடையாது. பயன்படுத்தி நம்பிக்கை இருந்தா பயன்படுத்து, வேலை கூட நம்பிக்கை இருந்தா பயன்படுத்திக்கோ. ஆனா என் சக்தி வச்சுன்றது அதெல்லாம் கிடையாது. எல்லாமே இந்த மூலிகை தான். ஒருத்தன் கடங்காரன் என்ன மிரட்டுறான் அப்படின்னா அவன் என்ன மிரட்ட கூடாது, தாமதப்படுத்த முடியும். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 40 லட்சம் உள்ள கடங்காரன் வந்து சொன்னாரு, ஏன் நான் செத்து கூட போறேன்னாரு. சரி சாவாதீங்க, அந்த கடங்காரர் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாம பாத்துக்கலாம், ரொம்ப தொல்லை கொடுக்காம அது ஒன்னா பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் அந்த கடத்தை அடிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஜோசிகார்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், ஒருத்தன் கையில 1 கோடி ரூபாய் வாங்கிட்டான், அவன் டெய்லி தொல்லை பண்றான், அவனை ஏதாவது பண்ணுங்க சாமின்னு சொன்னதுக்கு அந்த ஜோசிகார் நைட் உட்காந்து பூஜை பண்ணாராம், மறுநாள் காலைல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம கட்ட கிடையாது. ஏன்னா எதிரிய வந்து இப்படி பண்ண முடியுமான்னு கேக்குறேன். அதாவது எதிரிய வந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், இந்த வீடியோ மூலியமா இந்த மூலிகை விஷயத்த சொல்றேன். அந்த மூலிகை வச்சுட்டு 40 நாள் ஒரு ஆளை ஒரு 50 அடி தூரத்தை வச்சு உட்கார வச்சுட்டு காலி பண்ண முடியும். ஆனா அதோட கர்மாவை அனுபவிக்கணும், அதுக்கு சம்மந்தமா தான் பண்ணணும். 40 நாள்ல ஒரு தொடக்கூடாது. தொடாமையே அந்த மனுஷனை பார்த்து அந்த வாய் வார்த்தை சொன்ன அளவு காலி. இப்ப இந்த தண்டனை உங்களுக்கு வருமா? சொன்னவனுக்கு பண்ண 2 பேருக்குமே வரும். இவனுக்கு வரும், அவனுக்கு தான் வரும். துட்டு வாங்கணும்னு வரும், பண்ணணும்னு வரும். ஆனா அது பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ரோட்ல போறலாம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, கணவன் மனைவி இருக்கக்கூடாது, ஆண்மை சம்பந்தம் ஆண்மையை அது வேலையை செய்யக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் உள்ளவங்க தான் அதை பண்ண முடியும். அவங்க வந்து எதுக்கும் நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும். அடங்காதவன் இவனால இவன் இருந்தாக்கா ஒரு 1000 பேருக்கு பெரிய ஆபத்து, அந்த மாதிரி ஆள் தான் பண்ணணும். சும்மா ரோட்ல போறவன்லாம் பண்ணக்கூடாது. ஐயா, இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி வச்சு என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்னென்னலாம் பண்ணணும் சக்தி என்ன கூடியது என்னன்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான். நல்ல விஷயமா இருக்கணும். எனக்கு வந்து வீட்டுல 1 ரூபாய் கூட நிக்க மாட்டேன், வேலையே கிடைக்க மாட்டேங்குது. என் பொண்டாட்டி என்ன எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் கொடுக்குறா, என் வீட்டுக்கார எப்பவுமே என்ன டார்ச்சர் கொடுக்குறான். இந்த பசங்க வேலைக்கு போக மாட்டேன், இந்த பசங்க ஸ்கூல் போக மாட்டேங்குது, தப்பா வீடியோ பாக்குது. அந்த மாதிரி நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பண்ண முடியல, எனக்கு பணம் கிடைக்கல, வீடு கட்ட முடியல, எனக்கு பணம் கிடைக்கல, எனக்கு வீடு கட்டவே முடியல, அது கட்டின ஆரம்பிச்சா எனக்கு ஏன்னா ஒரு பிரச்சனை வருது. அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் பண்ணித்தரோம். இப்போ குடிக்கிற குரூப்புக்கு நீங்க உங்க கையில இருக்க விபூதி வச்சு குடியை நிறுத்துவதுக்கு வாய்ப்பு? அது போய் விபூதி வச்செல்லாம் நடக்கவே நடக்காது. அவனாவே திருந்தணும். இது தவறு, இது நம்ம வந்து ஒரு சேக்கடையை போய் குடிக்கிறோம், இது வந்து இது அசிங்கத்தை போய் குடிக்கிறோம்னு அவனுக்காவே தெரியணும். அப்பதான் அவன் திருந்துவான். சும்மாலாம் விபூதி போட்ட பட்டை போட்ட தாயத்து போட்டெல்லாம் நடக்காது. அவன் என்னதான் மாத்திரையே அதுக்கு தகுந்த டாக்டர் சொல்றாங்க, இந்த குடிக்கிறது நிறுத்தது மாத்திரை கொடுன்னு, எதை கொடுத்தாலும் சரி. இப்போ ஒரு சில குழந்தைய பாத்தீங்கன்னா தாய்கிட்ட வந்து பால் குடிக்கும். அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு வேப்பிலை தொடனா விட்டுடும். ஒரு சில குழந்தை அதை தொடச்சிட்டு பால் குடிக்கும். அந்த மாதிரி இந்த குடிக்கிறவங்க தான் அப்படித்தான். அது வந்து தவறு, இது சரி கிடையாதுன்ற துப்புரம் உண்டு. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா குன்றத்தூர்ல இருக்கேன். சேகர் ஜி ஐயா குன்றத்தூர்ல இருக்காரு. விபூதி மூலம் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஐயா.
இது தகவலுக்கான பதிவு. நம்புறதும் நம்பாம போவதும் உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஸோ நீங்க வந்து சில பேர் பயனடையணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பயனடைங்க. நேரில் வந்தா 100%, போன்ல கேட்டா 40%. 100 வேணுமா 40 வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க.